அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் நாட்களிலே ஒரு விசை எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்த யூதர்கள், பரிசேயர்கள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை அவர்கள் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி, இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஒவ்வொருவராய் அங்கிருந்து போய்விட்டார்கள். கடைசியில் அந்த ஸ்திரீ மட்டும் இருக்கிறாள். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னை யாரும் இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அவர்கள் எங்கே? இல்லை ஆண்டவரே. அதற்கு ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யார் என்று ஆண்டவர் அவளை அனுப்பிவிட்டார். இனி நீ பாவம் செய்யாதே, போ என்று சொன்னால், நீ போ, இந்த உலகத்துல பாவத்துக்கு விரோதமாக நீ போராடு. பாவத்துக்கு விரோதமாக போராடி பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும். அப்படி உண்டாகிற போராட்டத்தில் ரத்தம் சிந்தினாலும் நீ ஒரு காலம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. நீ போ, இனி பாவம் செய்யாது. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இனி நீ போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டு. இதுவரையிலும் பாவ ஜீவியத்தில் வாழ்ந்திருக்கிறாய், இனிமேல் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டு என்று ஆண்டவர் இவளை இனி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி உறுதியாய் சொல்லி அனுப்பினாரே தவிர இதை கண்டும் காணாமலும் கர்த்தர் விட்டதுன்னு சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்க திரும்பினாலும் இப்பொழுது பாவம் தலைவிரித்தாடுகிறது. சிறு பிள்ளைகள் என்று இல்லாமல் பெரியவர்கள் என்று அத்தனை பேர் இன்றைக்கு ஆட்டி படைக்கிற பொல்லாத பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க உணர்வடைந்து உங்களை சுத்திகரித்து கொண்டு நம்ம காத்துக்கிடணும். நாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.